ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்வில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆற்றிய உரையை பார்க்கலாம். 1000 கிலோமீட்டர்களை கடந்து வேறொரு நாட்டில் நீங்களும் நானும் சந்திக்கிறப்போ ஏற்படுகிற மகிழ்ச்சி தான் உண்மையான தமிழ் பாசம், தமிழின பாசம். இது உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் தமிழன் இருப்பான். தமிழ் குரலை கேட்கலாம்னு சொல்ற அளவுக்கு உலகெல்லாம் பரவி தன்னோட அறிவால் உழைப்பால் உயர்ந்திருக்கக்கூடிய இனம்தான் நம்முடைய தமிழினம். நம்முடைய தமிழினத்திற்கு இதுதான் மிகப்பெரிய பெருமையாக விளங்கி கொண்டிருக்கிறது. நில எல்லைகளையும் கடல் எல்லைகளையும் நம்மை பிரித்தாலும் மொழியும் இனமும் நம்மை இணைக்கிறது. கண்டங்களை கடந்து விட்டாலும் நம்மோட தொப்புள் கொடி அருந்து விடவில்லை. பேரறிஞர் அண்ணா தான் சொல்வார், ஒரு தாய் வயிறு தாங்காது என்ற காரணத்தால் தனித்தனி தாய் வயிற்றிலே பிறந்த உடன்பிறப்புகள் நாம் என்று சொல்வார். அப்படி உடன்பிறப்புகளாக தமிழர்களான நாம் இணைஞ்சிருக்கிறோம். ஜெர்மனி நாட்டில் உங்க எல்லாரையும், அதுவும் உங்க ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறப்போ மகிழ்ச்சி. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதிப்புமிக்க பொசிஷன்ல இருக்கிறத பார்க்கிறப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா திராவிட இயக்கத்தை சார்ந்தவனா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு. குறிப்பா தொழில் வளர்ச்சியில ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சியை பற்றி நீங்கள்லாம் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க, சோசியல் மீடியாக்களையும் பார்த்துருப்பீங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வளர்ச்சி இன்னும் விரைவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் முதலீட்டாளர்கள் மாநாடு, அதாவது முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன். UAE, ஜப்பான், ஸ்பெயின், சிங்கப்பூர், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் பயணத்தை மேற்கொண்டு ஏராளமான முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்த்து நம்ம மக்களுக்கு ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கோம். ஜெர்மனியில் நடைபெறும் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றியதை பார்த்தும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன் உரை மூலமாக அழைப்பு விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.